இலங்கையின் மத்திய மாகாணம் மலையக தமிழர்கள் 200 வருடங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து அகதிகளாக வரவில்லை. தொழிலுக்காக, இலங்கையின் முன்னேற்றத்துக்காக அழைத்து வரப்பட்டவர்கள். இலங்கையின் நுழைவாசல் என்று அழைக்கப்படும் மாத்தளை முதல் குடியமர்த்தப்பட்ட இடம். இவங்க தொழிலுக்கு போகும்போது காவல் தெய்வமாக, இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு தெய்வமாக சிறு கோயிலாக வழிபட்டு வந்தாங்க. வேலைக்கு போகும்போது அந்த கோயிலை வழிபட்டுட்டு போனாங்க. ஆனால் அதே அந்த கோயில் இன்று இலங்கையின் மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளுடன் கம்பீரமாக இருக்கின்றது. இலங்கையில் மிக உயரமான ராஜகோபுரம் என்ற பட்டத்தை பெறுகின்றது இன்று இந்த கோயில்தான். 9 வாசல்களை கொண்ட 108 அடி ராஜகோபுரம். மற்றது இலங்கை வரலாற்றில் மாத்திரமல்லாது உலக வரலாற்றிலும் முதல் 5 சித்திர தேர்கள் வீதி உலா வந்தது இந்த ஆலயத்தில் தான், மலையக மாத்தளையில் தான் என்பது சிறப்பான ஒரு விஷயம். மற்றது இந்த திருவிழா டைம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இலங்கை வரலாற்றில் எங்குமே இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, 36 மணி நேரங்கள் வீதி உலா வரும் இந்த 5 தேர்களும், இந்த பஞ்சரதங்களும் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் வீதி உலா வரும். இதுல மிகவும் சிறப்பான இன்னொரு விஷயம் இருக்கு. 5 தேர்களும் வீதி உலா வந்த பிறகு அப்படியே அந்த தேர்ல இருந்து அந்த 5 விக்கிரகங்களும் இறக்கி கோயிலுக்குள் கொண்டு வரும்போது பச்சை சாத்துபடி நடக்கும். அது கண்கொள்ளா காட்சி. இலங்கையில் உள்ள எந்த கோயில்கள்லையும் இப்படி ஒரு காட்சி காண முடியாது. இதுதான் உண்மை. இந்த திருவிழா காணாதவர்கள் கண்டிப்பா பாருங்க. நாளைய தினம் இந்த கோயில்ல கொடியேற்றம் நடைபெற போகின்றது. உண்மையாகவே மிக சிறப்பாக இருக்கும். பஞ்சரதங்கள் எங்குமே காண முடியாது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் வீதி உலா வரும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட இந்த கோயில் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இலங்கை வாழ் அத்தனை தமிழர்களும் பாருங்க. இலங்கையில் மிக உயரமான ராஜகோபுரம், உலகில் முதல் 5 தேர்கள் இழுக்கப்பட்டது. மற்றது பச்சை சாத்துதல் மிக சிறப்பாக இருக்கும். மற்றது அத்தனை நாட்களும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் பகல் அன்னதானம் வழங்கப்படும் அடியார்களுக்கு. இதுவும் ஒரு சிறப்பு இந்த கோயில்ல.